ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். கப் அளவுக்கு கருப்பு உளுந்த மாவு, அரை கப் அளவுக்கு வெல்லம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடான உடனேயே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க உளுந்து மாவை இதில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். நம்மளுடைய சூப்பரான கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆகிடும். பெண்களுக்கு ஏற்படுற இடுப்பு வலி, முழங்கால் வலி, இதுக்கெல்லாம் இந்த உளுந்தங்களி ரொம்ப நல்லது. நம்ம உடல் சோர்வாக இருக்குன்னு நினைக்கையில் இந்த மாதிரி நம்ம களி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. உங்ககிட்ட கருப்பு உளுந்து கிடைக்கலைன்னா வீட்டில் இருக்க வெள்ளை உளுந்தை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா உளுந்துக்களி சூடாக இருக்கையில் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப சத்தானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.